இது குறித்த கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள தொலைபேசி வாயிலாக பத்திரிகையாளர் திரு சோமு அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம், இணைப்பில் இணைந்தமைக்கு நன்றி. இன்னும் அரசியலுக்கு சில மாதங்களே இருக்கக்கூடிய வேளையில இந்த கூட்டணி ஆட்சி அப்படிங்கிற பேச்சு தமிழக அரசியல் களத்துல பரவலாவே எழுந்திருக்கு. 67க்கு பிறகு திமுகவும் சரி அதிமுகவும் சரி தனி பெரும்பான்மையான இடங்கள்ல ஜெயிக்கல அப்படின்னாலுமே கூட இந்த கூட்டணி ஆட்சி பகிர்வு அப்படிங்கிற ஒரு விஷயத்த கையில எடுக்கல. அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல இன்னைக்கு இப்ப எதனால இந்த கூட்டணி ஆட்சி அப்படிங்கிற விஷயம் பரவலா பேசப்படுது? உங்களுடைய பார்வை. பொதுவா திமுக அல்லது அதிமுக பாத்தீங்க அப்படின்னாலே அந்த கூட்டணி ஆட்சிக்கு எதிரான ஒரு விஷயமா தான் இருந்திருக்குது. கடந்த காலத்துல நீங்க சொன்னது மாதிரியே திமுக ஒரு முறை போதிய இடங்கள் இல்லாத போது கூட கூட்டணி ஆட்சி அமைக்கல. தவிர இந்த ரெண்டு கட்சியுடைய மனப்பான்மையை பாத்தீங்கன்னா கூட்டணி கட்சிகளை அதுக்கு உரிய இடங்களை கொடுக்கறது அப்படிங்கிறதே இருக்காது. அடிப்படை விஷயம் அது. அதை தவிர அந்த கட்சிகளை தன்னுடைய சின்னத்துல போட்டிடுங்க அப்படின்னு நிர்பந்தம் செய்யக்கூடிய கட்சிகள் தான் திமுக அதிமுக ரெண்டுமே. அப்படிங்கிறப்ப அந்த மாதிரி இருக்கிறவங்க கூட்டணி ஆட்சிங்கிறது அதுக்கு அடுத்த கட்டம். அதுக்கு எப்படி ஒப்புவாங்க? இப்ப கேரளால கூட்டணி ஆட்சி நிலவுது அப்படின்னா அந்த இடதுசாரி அரசு அந்த இடதுசாரி கூட்டணி அங்க இருக்கக்கூடிய ஒரு சின்ன கட்சி தனியா ஒரே ஒரு தொகுதியில போட்டிட்டா கூட அவங்களுக்கான ஒரு சின்னத்துல நீங்க போட்டிடுங்கன்னு சொல்றாங்க. அதுவே இங்க இல்லைங்கிறப்ப எப்படி கூட்டணி வரும் அப்படின்னு. அதனால இப்ப திமுக அந்த கட்சி கூட்டணி வெற்றி பெற்றால் அது கூட்டணி ஆட்சி அப்படிங்கிற ஒரு விஷயம் இப்ப வர தேர்தல். ஆனால் ஏன் கட்சி வந்துச்சு அப்படின்னா அதிமுகவும் பாஜகவுக்கும் ஏற்பட்டுள்ள அந்த கூட்டணி எப்படின்னா வழக்கமான ஒரு கூட்டணியா இல்லாம பாஜகவுடைய நிர்பந்தத்தினால் அதிமுக கூட்டணி வச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு பேச்சு பரவலா எழுந்துருச்சு. இதுக்கு காரணம் ஏற்கனவே அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இது எந்த காலத்திலையும் கூட்டணி கிடையாது பாஜக கூட அப்படின்னாங்க. ஆனா அதை மீறி கூட்டணி நடந்திருக்கு. இது அதை தவிரப்பட்ட டெல்லியில போறப்ப இந்த தாறு மாறி அந்த தாறு மாறி போனாங்க அப்படிங்கிற மாதிரி வந்தது. இதை தவிர இன்னொரு பக்கம் பார்த்தா இந்த கூட்டணி வந்ததுக்கு அப்புறம் பாஜக பேச்சுக்கள் இருக்குல்ல எப்படி இருக்கு அப்படின்னா இந்த கோட்டையில காவி கொடி பறக்கும் அப்படிங்கிறாரு மத்திய அமைச்சர் முருகன். அதுக்கு அதிமுக தரப்புல இருந்து பதில் இல்லை. அது அண்ணாமலை சொல்றாரு கூட்டணி ஆட்சியா இல்ல பாஜக ஆட்சிதாங்கிறாரு, அதுக்கு பதில் இல்லை. இதெல்லாம் பாக்குறப்ப அதிமுக ஏதோ நிர்பந்தத்தில் இருக்கிறதா தோணுது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் இருக்கக்கூடிய அதிமுக அதன் காரணமாக இந்த கூட்டணி வெற்றி பெற்றால் அந்த நிர்பந்தத்தினுடைய அடிப்படையில் கூட்டணி ஆட்சி வரலாம். ஆனால் திமுக வெற்றி பெற்றால் கூட்டணி ஆட்சிக்கான ஒரு வாய்ப்பு இல்லை. இப்ப இந்த கூட்டணி ஆட்சி அப்படிங்கிற பேச்சு வந்ததுக்கு காரணம் பாஜகவுடைய நடவடிக்கை. இப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா நாங்க தமிழ்நாட்டுல ஒரிசா மாதிரி தில்லி மாதிரி ஆட்சி அமைப்போங்கிறாங்க. இப்ப அங்க பாஜக ஆட்சி. இவங்க சொல்ற ஒவ்வொரு வார்த்தையில அதிமுகவுக்கு எதிரான ஒரு விஷயம். கூட்டணி கட்சி அதிமுகவுக்கு எதிரானதா இருக்கு. அவங்க வாய்மூடி இருக்கிறாங்க. இதெல்லாம் பாக்குறப்ப ஒருவேளை இந்த கட்சி இந்த கூட்டணி வெற்றி பெற்றால் இதே அழுத்தங்களோட இதே ஒரு நிர்பந்தித்து கூட்டணி ஆட்சி வரலாமோ என்கிற ஒரு ஐயத்தை ஒரு சந்தேகத்தை எழுத்து. இணைப்பில் இணைந்து உங்களுடைய பார்வைகளை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு சோமு.